பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் கூட்டியிருந்தார். துணைவேந்தர்கள் பங்கேற்கலன்னு ஆளுநர் வருத்தப்பட்டு தெரிவிக்கிறார். ஆனால் ஊடக செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா ஆளுநர் தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுற விஷயம் தமிழ்நாட்டிலேருந்து 32 துணைவேந்தர்கள் அல்லது அவருடைய பிரதிநிதிகள் அப்படி கலந்துக்கிட்டாங்கன்றது சொல்கிறாங்க. இப்போ எது உண்மை? பங்கேற்கவில்லை அப்படின்றத ஒன்றா, இல்லை பங்கேற்க விடாமல் காவலர்கள் போலீஸ் மூலம் மிரட்டப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கவர்னர் முன்வைக்கிறார். அப்படி மிரட்டப்பட்டிருக்காங்களா? தமிழ்நாடு அரசு இயற்றிய ஒரு 10 சட்ட மசோதாவை கிடப்பில் போட்டுவிட்டு நான் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அந்த சட்ட மசோதா செத்து போய் விட்டதுன்னு நெஞ்ச நிமிர்த்தி மார்த்தட்டி பேசிய ஆர்.என். ரவி தான் இன்றைக்கி வெட்கப்பட வேண்டியவர். தலைகுனிவோடு ராஜினாமா செய்துவிட்டு இந்த பதவியிலிருந்து போயிருந்தாருன்னா அவர் கௌரவம் மிச்சம். ஏன் நான் இதை முதல்ல சொல்கிறேன்னா, அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல. அவர் அரசியல்வாதியாக இருந்து அவருக்கு ஓய்வு காலத்தில் ஒரு கவர்னர் பதவி கொடுத்து அதில் அவருக்கு ஒரு பெரிய, நானும் ஒரு பெரிய ஆள், நான் பல ஸ்டேட்டை பார்த்தவன், அமைச்சராக இருந்தவன், முதலமைச்சராக இருந்திருப்பேன், இதெல்லாம் சொல்லலாம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இவருடைய அந்திம காலத்தில் இவர் ஏதோ என்ன உதவி பண்ணாரோ பாஜகவுக்கு நமக்கு தெரியாது, மோடிக்கு என்ன உதவி பண்ணாரோ நமக்கு தெரியாது. இவர் திடீரென்று ஒரு கவர்னர் பதவி இவருக்கு வருது. இந்த பதவியை வைத்துக்கொண்டு ஒன்று மாநில அரசுக்கு ஆலோசனை சொல்லி, அனுங்க இப்படிலாம் வருது, நானும் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஐபி ஆஃபீஸர், எனக்கு பல்வேறு இடத்துல தகவல் வருது, உங்கள் ஸ்டேட் நன்மைக்காக சொல்கிறேன், இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட ஒரு நல்ல ரேப்போவோடு போய் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி முரண்டு பிடிச்சதுன்னா இல்லை கவர்னர் நல்லவர், ஆளுங்கட்சி தான் தவறான கட்சி நம்ம சொல்லலாம். ஆனால் நாகாலாந்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துனீங்களா? எங்கேயாவது இந்தியாவில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இதே பாஜகவுடைய ஆளுநர் தான் கேரளாவில் இருந்தார், ஆரிஃப் கான். எங்கேயாவது கேரள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு அப்படின்னு எதாவது படித்தோமா? இல்லை, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலையும் இவருக்கு முன்னாடி யார் தமிழ்நாட்டு நடத்தல. சரி, நான் தான் கேட்குறேன். இப்போ இவர் நடத்திய பிறகாவது மகாராஷ்டிராவில் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் கவர்னர் இருக்கார், சிபி ராதாகிருஷ்ணன். அவர் ஏதாவது மராத்தியில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எல்லாரும் என் தலைமையில் ஒரு மாநாடு நடத்துங்க, நான் மகாராஷ்டிரா கல்வியை வளர்க்கப் போகிறேன், அவர்கள் படிப்பதற்கு பல்வேறு ஊக்கங்களை தரப்போகிறேன், நான் பல்வேறு அறிஞர்களை கூட்டிகிட்டு வரேன், அப்படி என்னைக்காவது சிபிஆர் அறிவித்திருக்கிறாரா? இல்லை எல் கணேசன் முதல்ல மிசோராமில் இருந்தார், இப்போ நாகாலாந்தில் இருக்கார், எங்கேயாவது துணைவேந்தர் மாநாடு நடத்துகிறாரா? இல்லை, ஒருவேளை இவருக்கு கல்வியின் மீது அதிகம் நாட்டம் கொண்டு இங்கே இருக்கிற மாணவர்கள் படிக்க முடியாமல் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி கூட பேசும்போது அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கவே தெரியல, சிங்கிள் டிஜிட் நம்பர் அவங்களால சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது கல்வின்றாரு. எஸ்சி மாணவர்கள் படித்து விட்டால் கேள்வி கேட்டு விடுவார்கள், அதற்காக தடுக்கிறார்கள் இந்த அரசு அப்படின்னு ஒரு எஸ்சி பேரிகார்டையும் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ அந்தளவுக்கு மோசமான நிலையில் இங்கே இருக்குது. ஒருவேளை மற்ற மாநிலங்களில் இதை விட அதிக வளர்ச்சி இருக்குது, அதனால் அங்கெல்லாம் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டாமல் இருக்கிறாங்களா? நம்ம தமிழ்நாடு கல்வித்தரம் சரியில்லையா, சரியாக இருக்கிறதா ஒரு ஒப்பீடு பார்க்கணும். தமிழ்நாட்டில் கல்வித்தரம் 100% தரமாக இருக்கிறது என்றால் இல்லை, நானே ஒத்துக்கிறேன். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் கல்வித்தரம் என்ன, உத்தரகாண்டில் என்ன, பீகாரில் என்ன, குஜராத்தில் என்ன, மத்திய பிரதேச ராஜஸ்தானில் என்னன்னு சொல்லி ஒரு ஒப்பீடு இருந்து கவர்னர் ஒப்பீடு போடணும். அங்கே இருக்கிற 2ஆம் கிளாஸ் மாணவன் 8ஆம் கிளாஸ் கணித பாடத்தை எப்படி சால்வ் பண்ணுறான் பாருங்க, அல்லது ராஜஸ்தானை சேர்ந்த 9ஆம் கிளாஸ் மாணவன் கல்லூரி தேர்வு எழுதுகிறான் பாருங்க. ஏதாவது ஒரு ஒப்பீடு இருக்கணும்ல, அட்லீஸ்ட் வேறு ஏதாவது ஒரு கிரைட்டீரியா, ஏதாவது ஒரு புள்ளி விவரம் என்னைக்காவது சொல்லியிருப்பாரா? நான் சொன்னது இந்த துணைவேந்தர் மாநாடு மற்ற மாநிலங்கள் நடக்குது. உத்தரப்பிரதேசத்தினுடைய கல்வி தரம் எங்கே இருக்குது? அதாவது தமிழ்நாட்டில் ஹையர் எஜுகேஷன் +2 முடித்து விட்டு கல்லூரிக்கு போகிற மாணவர்களுடைய சதவீதம் 54. 54 எங்கே இருக்கிறது? உத்தரப்பிரதேசில் எத்தனை சதவீதம் அவர் சொல்லட்டும், நான் சொல்லலை. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத் எல்லா மாநிலங்களிலும் +2 முடித்து விட்டு உயர்கல்விக்கு போகிற மாணவர்களுடைய சதவீதம் என்ன சொல்லட்டும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அரசு பள்ளிகளில் +2 படித்துவிட்டு கல்லூரிக்கு போகிற
மாணவர்களின் சதவீதம் 72%. இந்தியாவிலே நம்பர் 1 அரசு பள்ளியில். அப்போது இந்த 54% உயர்கல்விக்கு போகிறது பொதுவான சதவீதம். அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் உயர்கல்விக்கு போகுது 71%. இப்படிலாம் இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்துடைய உயர்கல்வி சதவீதம் என்ன சொல்லட்டும், அதுக்கப்புறம் சொல்லலாம். இவர் இல்லை தமிழ்நாடு விட அதிகமாக இருக்குது பாருங்கள் புள்ளி வரும், ஏதாவது ஒரு இண்டெக்ஸில் இப்படி ஒரு புள்ளி வரும் இருக்குது, நேஷ்னல் கல்வி ஆராய்ச்சி கழகம் வெளியிட்ட இந்த புள்ளி வரத்தை பாருங்கள் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். சரி, நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, தலித் மக்கள்லாம் வந்து படித்து விட்டு கேள்வி கேட்டால் ஸ்டாலின் பயப்படுகிறார். அவர் ட்விட்டர் போட்டிருக்கார், மாநாட்டு நாளில் ஒரு துணைவேந்தர் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். ஊட்டி அடைந்த மற்றவர்கள் தங்கி விடுதிகளின் அறைக்கதவுகள் நள்ளிரவில் தட்டப்பட்டுள்ளன. மாநாட்டில் பங்கேற்றால் உயிருக்கு மோசமான விளைவுகள் நேரிடும் என்றும் மாநாட்டில் கலந்து கொண்டால் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் என்று காவல்துறையினால் அச்சுறுத்தப்பட்டுள்ளார்கள். இது காவல்துறையின் அப்பட்டமான துஷ்பிரயோகமாகும். இங்கு காவல் ராஜ்யமாக நடக்கிறது. மாநிலத்துக்குள் ஒரு கல்வி மாநாட்டில் கலந்து கொள்ள துணைவேந்தர்களுக்கு சுதந்திரம் இல்லையா? அல்லது தலித் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு பெரிதும் உதவும் மாநில பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்துவதன் விளைவுகள் எந்த ஒரு தர மேம்பாடும் மாணவர்களை ஆர்வமுள்ளவர்களாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் மாற்றும் என்பதால் இது தனது அரசியல் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று ஸ்டாலின் அச்சப்படுகிறாரா? அதாவது தலித் மக்கள் ஏழை மக்கள்லாம் படிச்சுட்டு ஏதோ கேள்வி கேட்பாங்க, அவருக்கு அச்சமாக இருக்குது ஸ்டாலின். ரைட்டு, நான் ஏற்கனவே ஒரு புள்ளி வரும் சொன்னேன். அதுக்கப்புறம் சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஒரு தகவல் பதிவு பண்ணார். அதோடைய புள்ளி ஒருத்தோட ஒரு செய்தியை நான் படிக்கிறேன். தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு இந்த திமுக ஆட்சி என்ன செய்தது? இந்த புள்ளி வரத்துக்கு ஒரு பதில் புள்ளி வரும் ராஜ்பவன்லேருந்து அறிக்கை வந்தால்தான் நீங்கள் இது மறுக்கிற மாதிரி அர்த்தம். அதாவது தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு செல்கிற சதவீதத்தினுடைய எண்ணிக்கை என்ன? 2021க்கு முன்பு 2021க்கு பின்பு இப்படி பிரிச்சுக்கணும். அதாவது இந்த திட்டத்தில் நான் முதல்வன் என்ற ஒரு திட்டத்தின் ஒருங்கிணைக்க ஒரு விஷயத்தில் பல நாடுகளில் கட்டாயமாக்கப்பட்டுள்ள IELTS, GRE, TOEFL, GMAT இந்த தகுதி தேர்வுக்கு இலவச பயிற்சி அளித்தார். இதில் ஒவ்வொரு ஆண்டும் 500 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் தகுதி தேர்வில் பயிற்சி பெற்ற அப்புறம் தகுதி பெற்ற 10 மாணவர்கள் விரும்பும் கல்வி நிறுவனத்தில் சேருவதற்கு உதவித்தொகை வழங்கப்படும். இந்த திட்டம் எப்படி மாறி இருக்குன்னா 30 கோடி ரூபாய் செலவில் 178 தாழ்த்தப்பட்ட மற்றும் பட்டியலின மாணவர்கள் அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் பயின்று வருகிறார்கள். இதுக்கு முன்னாடி வெறும் 4 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்துக்கு தலித் மக்கள் வெளிநாட்டில் சென்று அவர்கள் விரும்புகிற பல்கலைக்கழகங்கள் படிப்பதற்கு நிதி உதவி 4 கோடி. அப்போ எத்தனை பேர் போனாங்கன்னு பார்த்துங்க. 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 174 மாணவர்கள் இன்றைக்கி வெளிநாட்டில் படிச்சுட்டு வராங்க. அப்போது தலித் மக்கள் படித்து விட்டு கேள்வி கேட்டால் ஸ்டாலின் பயப்படான்னு சொல்கிறது எப்படி நியாயம்? ஒன்று. ரெண்டாவது, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கல்வி திட்டத்தில் ஒரு அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம், இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து 174 பேர் போய் சமீபத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் அந்த விழா நடந்தது. அங்கே போய் படிச்சுட்டு வந்தவங்களுக்கும் புதுசாக படிக்க போகிறவங்களுக்கும் அவங்களுக்கு பணம் கொடுக்குற அந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த வருஷம் ஒருத்தம் ஒதுக்கியிருக்காங்க. போன வருஷம் 30 கோடி, இந்த வருடம் 65 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்போ எத்தனை மாணவர்கள் போக போகிறாங்க பாருங்கள். இதில் 60 மாணவர்கள் ஏற்கனவே படித்தவங்க எல்லாம் போயிருக்காங்கள. இப்போ 174 பேர் திரும்ப பங்கேற்கிறார் இந்த திட்டத்தில். இப்போ தலித் மாணவர்கள் இந்த திட்டத்தின்படி வெளிநாடுகளில் படிக்கிறார்கள் என்றால் இந்த மாதிரி ஒரு புள்ளி வரும். இந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்து எங்கேயாவது நீங்கள் அனுப்பியிருப்பீங்களா? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உயர்ஜாதி வகுப்பினருக்கு பொருளாதாரத்தின் பின்னணியில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு 10 கோடி கொடுக்க முடியுமான்னு திட்டம் போட்டிருப்பீங்க. இதுதான் நடக்கும். அதனால் அவர் சொன்ன ஒரு தலித் மாணவர்கள் விஷயம் பொய். சரி, நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு வந்துடுற. மிரட்டப்பட்டார்கள், உருட்டப்பட்டார்கள், நள்ளிலிருந்து கதவு தட்டப்பட்டது. எனக்கு தெரியாது. உண்மையிலே தமிழக அரசு கூப்பிட்டு போகாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர்கள் அல்லது துணை செயலாளர்கள், இணைச் செயலாளர்கள் ஃபோன் பண்ணி கவர்னர் கூட்டுகிற இந்த மாநாட்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா
தமிழ்நாடு தான் எல்லா சம்பளம் தருது, தமிழ்நாடு தான் எல்லா நிதி செலவு ஏற்றுக்கொள்கிறது. யூஜிசி ஃபண்டு, யூஜிசி மானிட்டரி ஃபண்டு ஒரு பெரிய ஆராய்ச்சிக்காக ஒதுக்கப்படுகிற திட்டம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து இவங்க கேட்டால் தான் கொடுப்பாங்க. இப்போ மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இவங்க கேட்டு கொடுத்தாங்களா? அதிமுகவுடைய கடைசி கட்ட ஆண்டில் 60,000 கோடி ரூபாய் தரப்போகிறோன்னு சொல்லி தொடங்கி வைத்ததே பாஜக அரசு தான். அந்த துட்டு கொடுத்தாங்களா? சரி, புயல் வருது, இயற்கை சீற்றம் வருது, நிதி கொடுங்கன்னு கேட்டால் தராங்களா? சரி, கல்வித்தொகை, நீ மும்மொழி கொள்கை தொகை நீ என்ன கதியில் இருக்குன்னு பார்க்குறோம், 2150 கோடி ரூபாய் நிறுத்தி வைக்காதீங்க, கொடுங்கன்னு கேட்டால் தராங்களா? அப்போது இதுக்கு மட்டும் நிதி தராத மத்திய அரசு, இதோ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்கள் நாங்கள் வந்து பெரிய ஒரு நிதி தேடி தருகிறோம் அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம்? மிரட்டப்பட்டார்களா மிரட்டினார்களா என்பதில்லை. முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டார்கள். அதில் ஒரு துணைவேந்தர், சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனை வந்து அன்றைய தினம் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஆளுநருக்கு ஒரு வேலை ரொம்ப கோபத்தை வர வைத்திருக்கு ஒரு விஷயமா? இல்லையே. இப்போ அவர் தப்பு பண்ணாதவரா? நமக்கு ஒரே கேள்வி, சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தருடைய அவர் மீது வைத்த குற்றச்சாட்டு என்ன? இல்லை, அந்த குற்றச்சாட்டு இருந்த காலத்திலேயே ஆளுநர் அந்த துணைவேந்தரை போய் சந்தித்தார், அங்கேயே நேரில் போய் சந்தித்தார். ஆமாம். அப்படி இருக்கும்போது அந்த துணைவேந்தரை, அதுவும் பர்டிகுலராக இன்னைக்கு மாநாடு நடக்கும்போது இன்னைக்கு சம்மன் அனுப்பி வாங்கன்னு சொல்கிறது வந்து தான் ஆளுநருக்கு இவ்வளோ பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இல்லை, மாநாடு நடக்கும்போது இதோ போலீஸ் சம்மன் அனுப்பி கூப்பிட்டதே இல்லை. அதாவது இது மேலே முதல்ல என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்ல மக்கள் மறந்துருப்பாங்க. சேலம் பெரியார் பல்கலைக்கழக விதிகளுக்கு புறம்பாக அரசின் முன் அனுமதி பெறாமல், இது அண்டர்லைன், பெரியார் பல்கலைக்கழக தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு தனி அமைப்பை அரசு நிதியில் தொடங்கியிருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. யார்? ஜெகநாதன். இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாரு? ஒரு ப்ரொஃபஸர் போகிறார், இளங்கோவன் ப்ரொஃபஸர் போகிறார், அவர் ஜாதி பெயரை சொல்லி திட்டுறார். யார்? இந்த ஜெகநாதன். அவர் புகார் கொடுக்குறார். அப்போது தலித் மக்கள் ஆதரவு, தலித் மக்கள் மேம்பாடு, தலித் மக்களுக்காக அப்படியே குரல் கொடுக்குற கவர்னர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த புகாருக்கு அவர் தான் வேந்தர். அப்போது அஃபிஷியலாக அதிகாரமிக்க வேந்தர். இப்படி ஒரு புகார் வந்திருக்குது, இளங்கோவனை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? கிடையாது. சரி, இந்த ஃபவுண்டேஷன் பண்ணி ஒரு தனியார் அமைப்பை உள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக மாணவர்களுக்கு பயிற்சி, ஆசிரியர்களுக்கு பயிற்சின்னு சொல்லி அந்த பணத்தை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது யார்? அது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்ட பிறகு, கைது செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றத்தில் உடனே விடுவிக்கப்படுகிறார். அதுக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? சரி, இந்த வழக்கில் ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கினீங்க. ஆனால் இந்த வழக்கு இப்போது நீதிபதி கிட்ட வந்திருக்கு. இந்த வழக்கில் ஏன் விசாரிக்கவில்லை என்று பிரச்சனை வரும்போது அவர் கூப்பிட்டு விசாரிங்க, இல்லைன்னா நான் சொல்லுங்கள், நான் உத்தரவு போடுறேன்றார். நீதிபதி உத்தரவின் பேரில் தான் இன்றைக்கு சம்மன் போயிருக்கிறது. ஒருவேளை இந்த சம்மனை மதிக்காமல் மாநாட்டுக்கு போயிருந்தால் மாநாட்டு திடலுக்குள்ளே போய் போலீஸ் அவரை கையும் களவும் பிடிச்ச மாதிரி கூட்டின்னு வந்திருப்பாங்க. அது இன்னும் அசிங்கம். யாரு? இல்லை, ஒருவேளை அப்படி மீறி போயிருந்தாலும் காவல்துறை ஒத்துழைக்கலன்னு நீதிமன்றத்துக்கு போனால் அவருக்கு சிக்கல் வரும்ன்றனால போயிருப்பாரு. சிக்கல் வரும். அதாவது அவர் ஏன் பயந்து வந்தார்? நீதிபதி உத்தரவு, தமிழ்நாடு அரசு போலீஸு இதெல்லாம் இல்லை. அன்னைக்கு பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு சம்மன் போனது ஒரு எதேச்சான நிகழ்வு அல்ல, நீதிபதி உத்தரவு. திட்டம் போட்டதல்ல, நீதிபதி உத்தரவு. இது புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இவர் சொல்கிறார்ல, சட்டத்தின் பால் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்லாம் சிலர்லாம் பேசியிருக்கார். அதாவது வந்து ஒரு சட்டம்னா என்ன, மாணவர்கள் இது எப்படி பயன்படும்லாம் பேசியிருக்கார். நீங்கள் சட்டத்தை மதிக்கிறீங்களா? நீங்கள் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டத்தை நீங்கள் மதிச்சிங்களா? நீங்கள் காலில் போட்டு மிதிச்சிங்கள? செத்து போச்சுன்னு சொன்னீங்கள? இன்றைக்கி உயிர் வந்து நீங்கள் உங்களை போட்டு உருக்குதில்ல? அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே அவர் மேலே வந்து ஒரு விசாரணை வந்து இருக்குது. புகாரில் 2 புகார். ஒன்று இந்த இளங்கோவன் கொடுத்த ஜாதி சொல்லி திட்டியதாக ஒரு புகார், இன்னொன்று இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சது. இந்த 2 வழக்கிலையும் விசாரணை நடத்த சொல்லி உத்தரவு போட 2மே நீதிமன்றம் தானே. நீதிமன்றத்தை நீங்கள் கோபிப்பீங்களா? இப்போ என்ன பண்ணுறாரு? போலீஸ் மிரட்டியதா, உளவுத்துறை மிரட்டியதா, இல்லை சம்மந்தப்பட்ட அந்த பகுதியில் இருக்கிற போலீஸ்லாம் போய் மிரட்டினாங்க நமக்கு தெரியாது. என்ன சொல்கிறார்? துணைவேந்தரை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு புகார் கொடுங்க, உங்களை யார் வந்து மிரட்டினாங்க. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மட்டும் சொல்கிறாரா, இல்லை எல்லா துணைவேந்தர்களுமே சொல்கிறார்? யாரெல்லாம் மிரட்டியதாக இவர்கிட்ட வர முடியலன்னு சொல்லி புகார் சொன்னாங்களோ, இதில் ஒரே ஒரு விசி வந்து நெல்லையிலேருந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நெல்லையிலிருந்து கிளம்பி ஊட்டிக்கு வந்திருக்கார். ஊட்டிக்கு வந்துட்டு அவர் அப்புறம் அங்கே வரல, அவர் மட்டும்தான் அங்கே தங்கியிருப்பதாக தகவல். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் வந்து விட்டார்கள் ஊட்டிக்கு, அவர் ஊட்டியில் தங்கியிருந்த விடுதிகளின் கதவை தட்டி விட்டார்கள்,
போலீஸார் மிரட்டி அனுப்பி விட்டார்கள். சரி, மிரட்டி அனுப்புனதாகவே இருக்கட்டுமே, உங்களுக்கு தான் லீகல் ரைட்ஸ் இல்லை. அவசர கால நிலைமை தமிழ்நாட்டில் ஏதோ வந்து இப்படிலாம் நடக்குமா, நான் சும்மா எமர்ஜென்சியா இருக்குதுன்ற எமர்ஜென்சி காலம் போல இருக்கிறது, ஒரு கல்வி சுதந்திரம் இல்லை, துணைவேந்தர்களுக்கு எது சுதந்திரம் இல்லைன்னு அதெல்லாம் இல்லைங்க. இல்லை, இதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இப்போ துணைவேந்தர்கள் வரல, துணைவேந்தர்கள் மிரட்டப்படுறாங்களே, பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்லாமல் தானே இருக்கிறாங்க. 12 பேர் இல்லையே. இப்போ வந்தவங்கள கூட பார்த்தீங்கன்னா, நான் பட்டியலே போடுறேனே, வந்தவங்க யாரும் வந்து இவருக்கு ஒன்றும் பெரிய இவர் சொல்லி கவர்மெண்ட் பல்கலைக்கழகம் வரல. அங்கே வந்து பங்கேற்றவர்கள் மதுரை தியாகராயர் கல்லூரியுடைய பிரின்சிபல், கோவை கிருஷ்ணா காலேஜ் பிரின்சிபல், சாஸ்திரா, விஐடி, சவிதா, பிரிஸ்ட், இவங்கள சார்பில் விசி, தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான பல்கலைக்கழகங்கள் ஒருத்தர் கூட பங்கேற்கல. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ போய் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற அடிப்படையில் என்னிடம் புகார் கொடுங்கள். யார்? துணைவேந்தர் சொல்கிறார். நீங்கள் கைப்பட புகார் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்கள், தமிழ்நாடு அரசு மீது எஃப்ஐஆர் போடுகிறேன், இந்த தமிழ்நாடு அரசை உண்டு இல்லாமல் செய்து விடுகிறேன்னு சொல்லி துணைவேந்தர்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டார். இப்போ எந்த துணைவேந்தர் புகார் கொடுக்க போகிறார் தெரியல. திமுக அரசாங்கம், அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது எஃப்ஐஆர் போடுவதற்கு நான் ரெடி, நான் அதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருவோங்கிறாரு. இப்போ புகார் கொடுக்குறாங்களா இல்லையோ, சரி புகார் கொடுத்தவொடனே சிட்டி போலீஸில் டிஜிபிகிட்டோ கொடுத்து போடுவாங்களா? கோர்ட்டு, ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று தமிழ்நாடு அரசு மீது எஃப்ஐஆர் போடுவதற்கு நான் திட்டம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? என்ன கொடுக்க போகிறாங்க? உங்களுக்கு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இல்லீகல் கவர்னர் சொல்லிட்டாங்க, அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்படுகிற ஒரு கவர்னர். நீங்கள் திரும்ப திரும்ப சண்டை வளைச்சி நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு குடைச்சல் கொடுத்து என்ன சாதிக்க போகிறீங்க? உண்மையிலே தமிழ்நாடு கல்வி தரத்தில் குறைந்திருக்கிறது என்றால் அதுக்கு தமிழ்நாடு அரசாங்க கல்வித்துறை அமைச்சர் கூப்பிடுங்க, டேட்டாவை காட்டுங்க. நீங்கள் ஓப்பன் மேடையில் பேசுவீங்களா? இல்லை, இப்போ அண்ணாமலை ஆளுநருக்கு ஆதரவாக நேரம் கருத்து சொல்லியிருப்பார். இன்னும் அண்ணாமலைகிட்டேருந்து அந்த மாதிரியான கருத்து இன்னும் வரலையே. காஷ்மீர் தாக்குதலுக்கு கூட அண்ணாமலை ரியாக்ட் பண்ணியிருந்தார். இதுக்கு இன்னும் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அண்ணாமலை வந்து எங்கே போயிருக்காருன்றது இன்னும் பேப்பரில் வரல. ஆச்சரியமாக தான் இருக்கு. கவர்னருக்காக இல்லை, எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணுறவர். அவர் வந்து அமெரிக்கா போயிருக்கார். பெங்களூரில் இந்த பேட்டி கொடுத்துட்டு கோவை டு பெங்களூர், பெங்களூர் டு லண்டன், லண்டன் டு அமெரிக்கா போனதாக தகவல். அங்கே ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்பீச் இருக்குது. அதில் ஒரு 30-40 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் இவரும் ஒருத்தர். இவரோட ஸ்பீச் வந்து அநேகமான இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கலாம். இவர் வந்து அங்கே இருக்கிற 26 ஏப்ரல் அன்னைக்கு நியூ எரா இன் யூஎஸ் இந்தியா பார்ட்னர்ஷிப், இது ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் தான். ஸ்டான்ஃபோர்ட் ஃபேக்கல்டி கிளப், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, இந்த ஸ்டான்ஃபோர்ட் இந்தியா கான்ஃபரன்ஸ் 2025, இதில் நிறைய பேர் பேசுகிறாங்க, ஜேர்னலிஸ்ட்டும் பேசுகிறாங்க. ஆஷா ஜடேஜா, ஸ்ரீகர் ரெட்டி, அப்புறம் அர்னாப் கோசாமி, முக்கியமான பாஜக, அது முழுக்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பாஜகவுடைய கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை, திவேரி, ராஜீவ் தேசாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தின்ஷா மிஸ்த்ரி எல்லாமே ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேருந்து போயிருக்காங்க. மேபி இதில் நல்லவங்களும் இருப்பாங்க, நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். முழுக்க பாஜக பிரமுகர்கள், பாஜக அனுதாபிகள் கலந்து கொள்கிற ஒரு மாநாட்டுக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு 10 நாள் ப்ரோக்ராம், அது முடிச்சுக்கிட்டு வருவார்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அங்கேருந்தே கூட நாளைக்கு ரியாக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி.